Australia T20 League Big Bash. SA20 South Africa Premier T20 Cricket League. Lanka Premier League. Pakistan Super League. English T20 Blast 2024 League. Super Smash Men Cricket New Zealand. இந்த நாடுகளில் நடக்கும் T20 போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் BCCI கட்டுப்பாடு காரணமாக யாரும் கலந்து கொள்வதில்லை. சவுத் ஆப்பிரிக்கா 2025 நடக்கும் போட்டியில் முன்னாள் இந்திய தமிழக வீரர் தினேஷ் கார்த்தி கலந்து கொண்டு வருகிறார். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் நடக்கும் போட்டிகளில் மற்ற நாட்டு வீரர்களும் கலந்து கொள்கிறார்கள். இது போல அவர்கள் கலந்து கொள்வதால் வெளிநாடுகளில் உள்ள காலநிலை மற்றும் மைதானங்களில் விளையாடி பழகி விடுகின்றனர். ஆகையால் அவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் நடக்கும் தொடர்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற உதவுகின்றனர். நம் நாட்டில் உள்ள வீரர்கள் வெளிநாட்டு கால சூழ்நிலை மற்றும் மைதானங்களின் தன்மை தெரியாமல் சென்று ரன்கள் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றனர். சிறப்பாக பந்து வீச முடியாமல் திணறுகின்றனர். இது மோசமான வரலாற்று தோல்வியை உண்டாக்குகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மற்ற நாடுகளில் நடக்கும் T20 போட்டிகளில் இந்திய வீரர்கள் பங்கு பெற வேண்டும். ஓய்வு பெற்ற வீரர்கள் சென்று விளையாடுவதில் இந்திய அணியில் எந்த மாற்றமும் வர வாய்ப்பு இல்லை. கிரிக்கெட் ரசிகர்களே, நீங்கள் சொல்லுங்கள், பிசிசிஐ செய்வது சரியா?